சார் இப்போ வந்து தீபாவளிக்கு முன்னாடி வந்து ஜிஎஸ்டி வந்து ரிவைஸ் பண்ணுறேன் அப்படின்ற இது வந்து மத்திய அரசு கொண்டு வந்தாங்க. அதில் வந்து சிமெண்ட்டுக்கு வந்து ஜிஎஸ்டி ரிவைஸ் பண்ணியிருந்தாங்க. அதுமாரி 2-3 பொருட்களுக்கு வந்து ஜிஎஸ்டி ரிவைஸ் பண்ணியிருந்தாங்க. அதை வந்து நம்ம வரவேற்கிறோம். அதேமாதிரி இப்போ வந்து காப்பர் விலை, அதாவது காப்பரும் ஸ்டீலோட விலையும் வந்து டே பை டே வந்து ரேட் வந்து அப்நார்மலாக ஏறிட்டுருக்கு. அதாவது ஒரு 6 மாதங்களுக்கு முன்பு இருந்த 1.5 ஸ்கொயர் எம்எம்மோட ஒயர் வந்து இன்றைக்கி வந்து 800 இருந்த ஒயரோட விலை வந்து இன்றைக்கி வந்து 1800 இருக்குது. அது வந்து வேர்ல்டு மார்க்கெட்லேயே வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு நாளும் வந்து அதோட விலையேற்றம் அதிகமாக இருக்குது. அதேமாதிரி மெட்டலும் அதேமாதிரி இருக்குது. ஸோ அதேமாதிரி பெயிண்ட்டு அந்த மாதிரியான நம்ம வந்து கட்டுமானத்துறை அப்படின்னாலே நம்ம எல்லாருமே என்ன முடிவு பண்ணுறோம், சிமெண்ட்டு, ஜல்லி, மணல் அப்படின்றதான் நினச்சி இது பண்ணுறோம். ஆனால் அது இல்லாமல் இந்த மாதிரியான பொருட்கள் இருக்குது. ஸோ இந்த காப்பரோட விலை வந்து கடுமையான வந்து டெய்லி வந்து மார்க்கெட்டில் வேலிடேட்டாக இருக்குது. ஸோ அந்த காப்பர் இது மாதிரியெல்லாம் ஏறுறத கட்டுப்படுத்தணும். அதுக்கு வந்து எங்களுக்கு ஒரு வழிகாட்டு குழு மாதிரி அமைச்சு அதோட ஜிஎஸ்டியை ரிவைஸ் பண்ணணும். அதுக்கு ஜிஎஸ்டி இல்லாமல் பண்ணால் தான் எங்களுக்கு வந்து அது ஒரு ஏதுவாக இருக்கும். ஏன்னா கட்டுமானத்துறையில் இந்த 3 ஐட்டங்களை இல்லாமல் இது மாதிரியான ஐட்டங்கள் நிறையா இருக்குது. அந்த ஐட்டங்கள்லாம் வந்து இன்றைக்கி வந்து எப்படி சொல்கிறது, 3 மாதத்தில் முன்னாடி இருந்த விலை வேறு, இன்றைக்கி இருக்கிற விலை வேறு. ஸோ அந்த மாதிரியான விலையேற்றங்களை வந்து கட்டுப்படுத்தணும். அதுக்கான ஒரு குழு அமைக்கணும். அதுக்கப்புறம் அதுக்கு ஜிஎஸ்டி ரிவைஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் தனிநபர், ஒரு சிவில் இன்ஜினியர் வந்து தனிநபர் வந்து ஒரு தொழில் தொடங்குறாருன்னா எம்எஸ்எம்இ ப்ளஸ் இதெல்லாம் வந்து ஃப்ரீ பண்ணி கொடுக்கணும். அவங்களுக்கு தனிநபர் கடனை வந்து நிறைய சப்சிடி கொடுத்து இது பண்ணணும். எம்எஸ்எம்இயில் வந்து எல்லாரையுமே இன்க்ளூட் பண்ணி இப்போ ஸ்டார்ட் அப் கம்பெனியெல்லாம் உருவாக்குறாங்க அப்படின்னா அந்த ஸ்டார்ட் அப் கம்பெனிக்கு அரசு வந்து எங்களுக்கு வந்து தேவையான சப்சிடி, அதாவது நிறைய விஷயங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. எங்களுக்கும் கொடுத்தாங்க அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதெல்லாம் நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஓகே, இப்போது நான் கட்டுமானம் வந்து இப்போது எப்படி சார் இருக்குது? இப்போ இந்த ரீசெண்ட் டேஸில் கடந்த பட்ஜெட்டில் தாக்கல் பண்ணும்போது அதனுடைய விலையேற்றம் வந்து எப்படி இருந்துச்சு, அதற்கப்புறம் கட்டுமானத்துடைய அந்த பணிகள்லாம் எப்படி இருந்துச்சு? அதுதான் சார், கடந்த பட்ஜெட்டுக்கும் இந்த பட்ஜெட்டுக்கும் அப்படின்றதே நீங்கள் விட்டுருங்க. டே பை டேவே வந்து இன்றைக்கி காப்பரோட விலையை வந்து பார்த்திங்கன்னா, இப்போ தங்கம் எப்படி தங்கமும் வெள்ளியும் எப்படி ஏறுதோ அதேமாரி அந்த காப்பரும் மெட்டலும் அதேமாதிரி ஏறிக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி வந்து நேற்று ஒரு ரேட்டு, இன்றைக்கி ஒரு ரேட்டு. அதான் சொல்கிறேன், ஒரு 800 ரூபாய்க்கு இருந்த காப்பரோட விலை 1.5 ஸ்கொயர் எம்எம் ஒரு காயிலோட விலை இவ்வளோ இருந்தது. அது வந்து இன்றைக்கி வந்து 1800 இருக்குது. இன்றைக்கி 4 ஸ்கொயர் எம்எம் வந்து கிட்டத்தட்ட 5000க்கு மேலே போயிடுச்சு. ஸோ அப்படிங்கிறப்ப இந்த விலையேற்றம் அப்படிங்கிறது வந்து ஒரு நாள் நிர்ணயிக்கவே முடியாத அளவுக்கு போயிட்டுருக்கு. ஸோ இது வந்து வேர்ல்டு மார்க்கெட்டில் இதோட விலை நிர்ணயம் வந்து வேர்ல்டு மார்க்கெட்டை பொறுத்து தான் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி தொழில் செய்கிறவங்க வந்து மிகப்பெரிய லெவலில் வந்து பாதிக்கப்படுறாங்க. அப்படி பாதிக்கப்படுறதுக்கு வந்து மத்திய அரசு வந்து உடனடியாக அதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கணும். அதுக்கு இந்த பட்ஜெட்டில் வந்து அதுக்கு ஒரு குழு, அதை இந்த விலையேற்றத்தை வந்து கட்டுப்படுத்துறது ஒரு குழு ஏற்படுத்தி அந்த ஜிஎஸ்டி எல்லாம் இது மாதிரியெல்லாம் அப்நார்மலாக ஏறுது பார்த்தீங்களா. இப்போ பெயிண்ட்டு 300 இருந்த லிட்டர் வந்து இன்றைக்கி 600, 700 அப்படியே 100%, 200% ஏறிச்சு. ஸோ அதுக்கெல்லாம் ஜிஎஸ்டி ரிவைஸ் பண்ணணும். அதுக்கு வந்து மாநில அரசும் இங்கே உள்ள ஜிஎஸ்டி கவுன்சிலில் உள்ள நிதியமைச்சரும் தங்கந்தனரசும் இதுக்கான இதை வந்து அவங்க ரெஃபர் பண்ணணும். அந்த ஜிஎஸ்டி கவுன்சிலில் சொல்லி மத்திய அமைச்சகத்திட்டேருந்து நம்மளுக்கு வந்து இதுலேருந்து விலக்கு வாங்கி கொடுத்தா எங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது எங்களோட கருத்து. அதாவது விலையை வந்து பட்டியலில் கொண்டு வரணும், வழிமுறைப்படுத்துங்கன்னு சொல்கிறீங்க, அப்படி தானே சார்? அதாவது சார், ஒரு விலையேற்றம் அப்படிங்கிறது வந்து டிமாண்ட் பேஸில் தான் வந்து விலையேற்றம். இப்போ வந்து மார்க்கெட், வேர்ல்டு மார்க்கெட்டு வந்து இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக வந்து நிறைய நாடுகளுக்கு இடையே நடக்கிற சண்டை, அதனால இந்த கிடைக்கிற உற்பத்தி வந்து ஒரு நாட்டிலேருந்து கிடைக்கிற உற்பத்தி வந்து கம்மியாகிறது. ஸோ அப்போ டிமாண்டு கிரியேட் ஆகுது. இதை வச்சு வந்து அதோட விலைகள் வந்து டெய்லி வந்து மாற்றங்கள் இருக்குது. ஆனால் அது ஒரு கண்ட்ரோல்டு இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறத எங்களோட கருத்து. இப்போ வந்து நீங்கள் அதை ஃபார் எக்ஸாம்பிள் தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், காப்பர் மட்டும் சொல்கிறேன். காப்பர் வந்து இன்றைக்கி விலையேற்றத்தினால நாளைக்கு என்ன ரேட்டு வரப்போகுது அப்படிங்கிறது அந்த கடைக்காரங்களுக்கே தெரியாது, அது டீலருக்கே தெரியாது. இன்றைக்கி என்ன ரேட்டு, நாளைக்கு என்ன ரேட்டு, அடுத்த வாரம் என்ன ரேட்டு அப்படின்றது. ஸோ இன்றைக்கி 1800 அப்படி, அதாவது 200% ஏறி போச்சு அப்படின்னா அரசு இது உடனடியாக தலையிடணும். மத்திய அரசு இதை தலையிட்டு, ஏன்னா இன்றைக்கி வந்து மெட்டலும் பெயிண்ட்டு, ஸ்டீலு, யூபிஎஸ்சி விண்டோ இதெல்லாம் வந்து எல்லாமே நம்மளுக்கு தெரியாத பொருட்கள். அதாவது மணல், ஜல்லி, சிமெண்ட்டு தான் நம்ம நினைக்கிறோம். ஸோ எப்படி ஜிஎஸ்டி ரிவைஸ் பண்ணாங்க இல்லையா, தீபாவளிக்கு முன்னாடி ஒரு ரிவைஸ் பண்ணாங்க, ஒரு 4 பொருட்களுக்கு ரிவைஸ் பண்ணாங்க. அதேமாதிரி இந்த பட்ஜெட்டில் வந்து இது மாதிரி விலையேற்றம் வந்து கண்ணாபண்ணான்னு ஏறிட்டு இருக்க பொருட்களுக்கு ஜிஎஸ்டி ரிவைஸ் பண்ணணும். அதுக்கு மாநில அரசு, தங்கந்தனரசு நம்மளோட இதிலேருந்து வந்து ஜிஎஸ்டி கவுன்சிலில் இருக்காங்க, அவங்களும் வந்து இதுக்கு வந்து மிகப்பெரிய அழுத்தம் கொடுத்து நம்மளுக்கு வந்து ஜிஎஸ்டி ரிவைஸ் பண்ணி கொடுக்கணுங்கிறது எங்களோட கருத்து. ஒரு நாளைக்கான ஜிஎஸ்டியில் நம்ம துறை சார்பில் இந்த விஷயங்கள் தவிர்த்து வேறு என்னென்ன விஷயங்கள் நம்மளுக்கு இருக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க சார்?
சார் அதாவது ஜிஎஸ்டியில் எங்கள் துறைக்கு வந்து மெயினாக வந்து அதுதான் சொல்கிறேனே ஜல்லி மணல் சிமெண்ட் அப்படின்றத மட்டும் பார்க்காம எங்கள் இதில் வந்து நிறைய இன்க்ளூட் ஆகுது. இன்றைக்கி ப்ளைவுட் இருக்குது, ப்ளைவுடும் எங்களோட டிபார்ட்மெண்ட் எங்களோட துறையில் தான் வர்றது. ஸோ அதுக்கான ரேட்டும் வந்து அப்நார்மலாக ஏறிட்டு இருக்கு. ஸோ அதில் வந்து யூபிஎஸ் விண்டோ நாங்கள் சொல்கிறோம், யூபிஎஸ் விண்டோவுக்கும் வந்து விலையேற்றம் வந்து வேலட்டைலாக இருக்குது. ஸோ அப்படின்றப்ப இந்த மாதிரியான பொருட்கள் பெயிண்ட்டு நீங்கள் எடுத்துங்க, பெயிண்ட் எல்லாருக்கும் தெரிஞ்சது, பெயிண்ட் வந்து 300 இருந்த லிட்டர் வந்து இன்றைக்கி 600, 700, 800 போயிட்டுருக்கு. ஸோ அப்படிங்கப்போ இந்த விலையேற்றம் வந்து மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ நம்ம வந்து என்ன நினைக்கிறோம், சிமெண்ட்டு, ஸ்டீலு, மணல் இது மட்டும்தான் நம்ம வந்து பொருளாக நினைக்கிறோம். பட் இதெல்லாம் வந்து டைல்ஸு, கிரானைட்டு எல்லாமே இதுக்குள்ளே இன்க்ளூட் ஆகுது. ஸோ இதுக்கான ஜிஎஸ்டி இந்த மாதிரியான, அதாவது உலக மார்க்கெட்டில் ஏற்படுற இந்த நாட்டுக்கு நடக்கிற சண்டையினால், அதாவது அமெரிக்காவோட ஒரு பொருளாதார கொள்கை, வரி விதிப்பு, இதனால் ஏற்படுற பிரச்சனையினால் சிலவித பொருட்கள் வந்து நம்மளுக்கு வந்து ப்ராப்ளம் வருது, நான் இல்லைன்னு சொல்ல. அதில் வந்து எக்ஸ்பெஷலி இந்த காப்பரோட விலையேற்றம் வந்து இருக்கிறது எல்லா மெட்டீரியலோட அதிகமான விலையேற்றம் வந்து காப்பர். ஸோ இந்த மாதிரியாக ஏற்படுறதுக்கு வந்து அரசு வந்து ஒரு குழுவை அமைச்சு அதை எப்படி கட்டுப்படுத்தி ஸோ அந்த விலையும் கட்டுப்படுத்தி கொடுக்கணும், எங்களுக்கு வந்து ஜிஎஸ்டியும் ரிவர்ஸ் பண்ணி கொடுக்கணும். அதாவது அது 0 ஜிஎஸ்டி கொண்டு வரணும் அப்படிங்கிறது எங்களோட கோரிக்கை.